சாமானியர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் ஊடகங்களும் யூடியூப்ல ஜேர்னலிஸ்ட் நடுவில் எல்லா குரூப்லையும் இது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லையான்றது இது அண்ணாமலைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஏன் இது பேசு பொருளாகுது அப்படின்றத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த கூட்டணி வரதில் அவருக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்கும் இடத்தில் அண்ணாமலை இல்லை. அதனால் அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகினார். விலகிட்டு கொஞ்ச நாளில் அவருக்கு மத்தியத்தில் தட் இஸ் நேஷனல் லெவலில் போஸ்டிங் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னும் புது நேஷனல் பிரசிடென்ட் யாருன்றதே இன்னும் போடாத பட்சத்தில் வேறு எந்த பொசிஷனும் ஃபில் பண்ண முடியாத இடத்துல பிஜேபின்ற கட்சி இருக்குது. ஓகே, வேறு எந்தெந்த சீக்வன்ஸ்லாம் இதை பேச வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ரைட், அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தபோதோ இல்லை ஒரு 2 மாதம் முன்னாடி வரலையும் ஒரு பாஜக ஈவெண்ட்டு கூட அவர் மிஸ் பண்ணதில்லை. ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 3 ஈவெண்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது 3 முக்கிய விஷயங்களாக சொல்ல, ஈவெண்ட்னு 3 முக்கிய விஷயங்கள். முதல் விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிந்தன் பைடெக், அதாவது சிந்தனையாளர்கள் அமர்வு. அதாவது இது ரெண்டுமே 2 வாரங்களுக்குள்ளே நடந்த விஷயம். அதனால் அதை 3 முடி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சிந்தனையாளர்கள் அமர்வு பிஎல் சந்தோஷ் அவர் வீட்டுக்கு நேராக போய் அண்ணாமலை அவர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு செஷன் இருந்தது, வர ஐடியாவில் இல்லை போல். பட் பிஎல் சந்தோஷ் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1. ஈவெண்ட் நம்பர் 2, கோவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாள் விழா செலிப்ரேஷன்ஸ், அதாவது அதுக்கு ஒரு மாநாடு மாதிரி பண்ணாங்க. அந்த மாநாடுக்கு அண்ணாமலை வரல. உங்களுக்கு தெரியும், தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த மாநாட்டோட சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் அப்போ கோவையில் இருந்தாருன்றாங்க. இன்னொரு சிலர் அவர் இல்லைன்றாங்க. அதாவது கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டே அவர் வரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு சில பேர் இல்லை அவர் கோயம்புத்தூரில் இல்லை அப்படின்றாங்க. அது என்னன்னு தெரியல, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 3வது விஷயமாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதி முக்கியமான விஷயம், பூத் கமிட்டி மாநாடு. ரைட், மதுரையில் நடந்த பூத் கமிட்டி மாநாடு, அதாவது முதல் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அமித்ஷா அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் தான் சொன்னார் இவர், நம்ம அண்ணாமலை சொன்னார் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர்னார். அடுத்த பூத் கமிட்டி மாநாடுக்கு அவர் வரல. ரைட், இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதே போல் முந்தா நாள் நயனா நாகேந்திரன் அவர்கள் என்டிஏவோட முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார். அன்றைக்கி ராத்திரியே நேற்று ஒரு நியூஸ் ஃப்ளோட் ஆகுது, அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனை சந்தித்தார் அப்படின்ற ஒரு நியூஸும் ஃப்ளோட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மீறி ரைட், இது எல்லாத்துக்கும் மீறி அண்ணாமலை ரஜினி சந்திப்பு ஆகஸ்ட் மாதம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் சொல்கிறார். ஸோ இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவர் வெளியில் போகிறாரோ ரைட். ஏன்னா அண்ணாமலை போன்ற ஆட்கள், அண்ணாமலையன் போன்ற ஆட்கள் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட் ரைட். எந்த மீட்டிங்கும் மிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. இந்த 3 ஈவெண்ட்டு சொல்கிறேன், ரஜினி மீட் பண்ண சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட்டும் நடந்தது. நயனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் டெல்லி சென்று ஒரு மீட்டிங்கை நடத்தினாங்க. ஆனால் அந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை அவர்கள் போல் நான் கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். இது தொடர்ந்து அதிருப்தி காமிச்சிக்கிட்டே இருக்கார் அண்ணாமலை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த பேச்சு வருது. சரி, நம்ம அண்ணாமலை இருப்பாரா போவாரா அப்படின்ற பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்மளதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இட் இஸ் அண்ணாமலை who is going to decide whether he is going to stay or not. ரைட். ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அண்ணாமலை ஸ்டே பண்ணால் என்ன, ஸ்டே பண்ணலன்னா என்ன. ரைட். இப்போ அண்ணாமலை ஸ்டே பண்ணல அப்படின்னா பாஜகவில் சலசலப்பு ஏற்படுமான்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக ஒரு சலசலப்பு ஏற்படும். ஏன்னா அண்ணாமலையை பார்த்து இந்த கட்சியில் சேர்ந்தவர்கள் அதிகம், அண்ணாமலையை பெரிய இன்ஸ்பிரேஷனாக வச்சு இந்த கட்சியில் சேர்ந்தவங்க அதிகம். ஸோ அவங்களாம் என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க, அவங்களாம் எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அதே போல் அண்ணாமலைக்கு வெளியில் என்ன ஆப்ஷன் இருக்குது, 234 தொகுதி தனியாக நிற்பாரா, இல்லை அண்ணாமலை விஜய் சேருவாரா. ஸோ அண்ணாமலை டிடிவி தினகரன் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க, ஓபிஎஸ் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. அண்ணாமலை அவர்கள் விஜயோட சேர்கிறாரா இல்லை என்டிகேவோட சேர்கிறாரா. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக பேசப்படுகிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து விஜயோட சேர்ந்து, விஜயோட டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துலாம், ஒன்றா சேர்ந்து ஒரு அணி கட்டமைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னொரு அதி முக்கியமான விஷயம்,
இந்த இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் பேசுகிற விஷயத்தில் வந்து மீண்டும் ரஜினி நிழல் அரசியல் செய்வார், அண்ணாமலை நேரடி அரசியல் செய்வார் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதுவும் என்னன்றதை பார்க்கணும். ஆனால் ஒன்று, ரஜினி அவர்கள் பதிவு பண்ண கட்சி வந்து ரத்தாயிடுச்சு. இப்போ நிறைய கட்சி வந்து ரத்தானதில் ரஜினி அவர்கள் பதிவு பண்ண கட்சியும் ரத்தாயிடுச்சு. ஏன் ரத்தாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜினி அவர்கள் எந்த பேரில் பதிவு பண்ணாரோ அந்த பேர் எனக்கு என்னன்றது தெரியும். அந்த பேரும் அந்த லிஸ்ட்டில் நிச்சயமாக இருந்தது. பட் கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது இந்தியாவில் ரொம்ப ஈஸியான விஷயம். ப்ளஸ் அண்ணாமலை என்ன போன்ற ஆட்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும். ரைட், இதெல்லாம் பேசிட்டோமா? இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ். ஒருவேளை அண்ணாமலை அப்படி பண்ணிட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டார்னா யாருக்கு நஷ்டம்? என்டிஏக்கு நஷ்டமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்டிஏக்கு நஷ்டம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்டிஏ படுதோல்வி சந்திக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்க போகிறது. ஏன்னா வந்து இது வந்து எடியூரப்பா ஸ்டைலில் ஒரு ரிபலாக மாறுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. எடியூரப்பா ஸ்டைலில் ரிபலாக மாறும்போது எடியூரப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் இருந்தது. பாலிடிக்ஸில் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் அண்ணான் பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றதும் பொறுத்திருந்து பார்க்கணும். ரைட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மோடியை நம்பி அரசியலுக்கு வந்தவர், மோடியின் கொள்கையை ஏற்று அரசியலுக்கு வந்தவர். அவருக்கு அதான் சொல்லியிருக்காரு, மாநில தலைவர் இந்த பதவி வந்து வெங்காயம் மாதிரி அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு அவர். ரைட். பதவிற்காக இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுப்பாரா அப்படின்றதெல்லாம் தெரியலை. அவர் அதிருப்தியில் இருக்கார், அது தெரியுது. பட் அந்த அதிருப்தியை பாஜக சமாதானப்படுத்தும் என்று நினைக்கிறேன். சமாதானப்படுத்தவில்லை என்றால் அவருடைய வழி தனி வழியாக போகுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரஜினி அண்ணாமலை மீட்டிங் நடந்திருக்கான்னு கேட்டால் எஸ், நிச்சயமாக நடந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், அமித்ஷா அவர்கள் டெல்லி மீட்டிங் கூப்பிடும்போது நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹி வென்ட் ஃபார் ஆல் த மேரேஜஸ். ஐ திங்க் நம்ம வேதா அண்ணா கல்யாணத்துக்கு கூட அவர் வந்திருந்தார் செப்டம்பர் 4ஆம் தேதி, இஃப் ஐம் நாட் ராங், டேட்டோட சொல்கிறேன். அதன் பிறகு வந்து சிந்தன் பைத்தக்கு வந்து அவர் காலையிலே வந்திருக்கணும், பட் அவர் வரல. பேல் சந்தோஷ் நேராக போய் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இதை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அது 3வது விஷயம். 4வது விஷயமாக எது பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அண்ணாமலை அண்ணன் வந்து பிரதமர் மோடி பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து வராத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 5வது விஷயமாக என்ன பார்க்கப்படுகிறதுன்னா, பூத் கமிட்டி மீட்டிங், மதுரையில் நடந்த பூத் கமிட்டி மீட்டிங்களுக்கும் அண்ணாமலை வரலை என்ற விஷயம், 5 விஷயமும் பார்க்கப்பட்டிருக்கு. அவர் அதிருப்தியில் இருப்பது தெரியுது. அவர் வழி மோடி வழியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பட் அவர் வழி தனி வழியாக மோடி வழியான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.